மனிதர்கள் நம்பி வாழக்கூடிய ஜீவராசிகள்ல நாயும் ஒன்று. நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய பாவங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் இதெல்லாம் தீரணும்னா, நீங்க நாய்களுக்கு உணவளிக்கிறது கூட ஒரு வகையான புண்ணியம். எறும்பு, அப்புறம் செடி வச்சு வளர்த்தா கூட ஒரு வகையான புண்ணியன்றாங்க. செடி கூட உங்களுடைய வாழ்க்கையில காப்பாத்தும். நாய் வைக்கிறதுக்கு, நாய் வளர்க்கறதுக்கு பயமா இருக்கு, பூனை வளர்க்கறதுக்கு பயமா இருக்குது, பறவை வளர்க்கறதுக்கு பயமா இருந்தா, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஜீவராசிகளுக்கும் செடி கொடிகளுக்கும் உண்டு. சில வீட்டில் கொண்டு போய் செடி வச்சிங்கன்னா வளரவே வளராது, கருத்து போயிடும். ஒன்று துளிர் விட்டு போயிடும், இல்லாட்டி ஒன்று இல்லாமல் போயிடும், இல்லாட்டி மொத்தமாக வாடி போயிடும். இதுதான் அந்த வீட்டில் தீய சக்தி இருப்பதற்குண்டான சில அறிகுறிகள். அதே போல தான் ஆபத்து நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவராசியில் இந்த மாதிரி ஜீவராசிகளும் உண்டு.